ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்கிறேன். 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர் அளவு வந்து 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு. கோயிலில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்து புழுங்கல் அரிசி போட மாட்டாங்க. ஏன்னா நைவேத்தியம் பண்ணும்போது பச்சரிசி வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் மட்டும் தான் போட்டு பண்ணுவாள். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பச்சரிசி 1 டம்ளர், அதே அளவு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 3 ஈக்குவல் ப்ரொபோர்ஷனுங்க. பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுத்தம்பருப்பு 3 ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா முதல்ல போட்டுக்கலாம். அதில் நம்ம பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கல் அரிசி 1 டம்ளர், உளுந்து 1 டம்ளர், வெந்தயம் 1 ஸ்பூன். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம நல்லா கடைஞ்சிட்டு 4-5 வாட்டி நல்லா அலம்பிடணும். களைஞ்சி அலம்பிட்டு ஒரு 4 to 5 hours, மினிமம் 5 hours ஊறணுங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். அது இந்த 5 hours ஊற வச்சதுக்கப்புறம் இதை எப்படி அரைக்கணும்னு நான் காட்டுறேன். 3ஐயும் சேர்த்தே ஊற வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. 3ஐயும் சேர்த்தே நம்ம அரைக்க போகிறோம். அதனால் இப்போ நல்லா அலம்பிட்டு 5 hours நான் இதை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இது 5 மணி நேரம் ஊறெடுத்து இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது மெயினாக என்னென்னா, நீங்கள் இட்லி மாவு மாதிரி நல்லா நைஸாலாம் அரைக்கக்கூடாது. ரவா பதத்துக்கு குறைன்னு தான் அரைக்கணும். ரவா மாதிரி குறைன்னு தான் அரைக்கணும். தண்ணி குடன்னு விட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அரைக்கணும். குடன்னு தண்ணி ஊற்றக்கூடாது. விட்டு இப்போ அரைக்கணும். ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு 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 அரைக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மெயினாக நீங்கள் அதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இட்லி மாவுக்கு தான் ரைஸாக அரைப்போம். காஞ்சிபுரம் இட்லிக்கு ரவா பதத்துக்கு தான் அரைக்கணும். ரவா மாதிரி கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். தண்ணியை விட்டு விட்டு அரைக்கணும். ஃபுல்லாக நான் அரைச்சிட்டு உங்களுக்கு பதத்தை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு போட்டு கலக்க போகிறோம். இந்த உப்பு போட்டு கலக்கிட்டு உங்களுக்கு பதம் காமிக்கிறேன்னா, உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்போ அந்த உப்பை அந்த மாவில் போட்டுட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அந்த பதம் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ரவா பதம், அதாவது குறைன்னு தான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கப்படாது. இந்த மாதிரி ரவா பதத்துக்கு தான் குறைன்னு அரைக்கணும். இப்போ இந்த மாவு உப்பு போட்டு கலக்கின இந்த ரவா குறைன்னு அரைச்சிருக்கிற இந்த மாவை வந்து இப்போ நான் ஈவினிங் அரைச்சிருக்கேன். ஒரு 8 hours, அதாவது நைட்டு ஃபுல்லாக இது ஊறிடுச்சுன்னா நம்ம காத்தால வந்து இதில் இட்லி வாத்துக்கலாம். அப்படியே இட்லி வாக்க போகிறதில்ல. இதில் என்னெல்லாம் சேர்த்து காஞ்சிபுரம் இட்லியை எப்படி, குடலை இட்லின்னு பேர், அது பேர், அதை எப்படி பண்ண போகிறோம், மந்தார இலை யூஸ் பண்ணி எப்படி அதை வாக்க போகிறோங்கிறத நான் மார்னிங் காமிக்கிறேன். இப்போ இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஒரு 8 hours ஊறணும் இது. ஸோ காத்தால நான் இந்த மாவில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை எப்படி மாவை ரெடி பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த காஞ்சிபுரம் குடலை இட்லி வாக்க போகிறோம், மந்தார இலையில் எப்படி வாக்க போகிறோன்றதை நான் மார்னிங் காட்டுறேன். இப்போ இது ஊறட்டும். நம்ம காஞ்சிபுரம் இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம மாவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா புளிச்சிருச்சு. இதுதான் இருக்கும் மாவு. இதில் இப்போ என்னெல்லாம் கலக்கணும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல என்னெல்லாம் பொருள்னு காமிச்சிடும், அது எப்படி கலக்கணும்னு சொல்கிறேன். முந்திரி பருப்பு, அதை வறுக்கிறதுக்கு நெய், அதுக்கப்புறம் மிளகாய் வந்து 1-2 பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, சுக்கு பொடி, மிளகு 1-2 பொடிச்சு வச்சுக்கணும். நீங்கள் பவுடர் ஆக்கிடக்கூடாது, 1-2 பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் கடுகு, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, ஜீரகம், பெருங்காய பொடி, அப்புறம் கருகப்பிலை,
நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சுக்கு பொடி. இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து சுக்கு பொடி. சுக்கு பொடி இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் மந்தார இலையில தான் நம்ம இந்த இட்லியை பண்ண போகிறோம். இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். போடணுன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து நெய் ஊற்றி நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கிறோம். இப்போ மறுத்து வேறு கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை இந்த மாவில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சில பொருளை வறுக்க போகிறோம். அடுத்தது இதே கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, இந்த மாவுக்கு தேவையானது 2 ஸ்பூன் தான். நல்லெண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு கடுகு போட போகிறோம். கடுகு வெடிக்கணும். அப்புறம் அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு மிளகை வந்து நம்ம 1-2மா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட போகிறோம். அடுத்தது ஜீரகம். ஜீரகத்தை போட்டுட்டு இஞ்சி வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிடணும். இஞ்சியும் போட போகிறோம். பெருங்காயத்தையும் போட போகிறோம். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வதக்கி அதில் கொட்ட போகிறோம். சுக்கு பொடி வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கோம், அதை அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். நம்ம இதில் கலக்கிடலாம். இப்போ இதெல்லாம் வதக்கியாச்சு. வதக்கினதெல்லாம் இதில் நம்ம இப்போ கொட்ட போகிறோம். இப்போ இந்த மாவில் போட்டு நல்லா இதை கலக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த காஞ்சிபுரம் இட்லி நம்ம மந்தார இலையில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல அதுக்கு வேண்டிய மாதிரி நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஷேப் பண்ணுமோ அதை எடுத்துகிட்டு கீழே மந்தார இலை போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 மந்தார இலை எடுத்திருக்கேன் நான். அதில் முதல்ல நம்ம ரவுண்டாக சுருட்டிக்கு போகிறோம். இந்த பாத்திர சைஸுக்கு வச்சுட்டு இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சோண்டு கட் பண்ணிடலாம். இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணிடலாம். ரொம்ப கட் பண்ணாமல் ஓரளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு, பாத்திரத்துக்கு மேலே கொஞ்சம் தூரம் இருந்தால் போதும். இந்த மந்தார இலையில இந்த காஞ்சிபுரம் இட்லி பண்ணும்போது இந்த மந்தார இலையோட ஸ்மெல்லோடு சேர்ந்து இந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இலையை வந்து, இதுக்கு பேர் குடலை இட்லின்னு பேர். இப்போ இந்த இலையை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு, பாடியிலையும் நம்ம வந்து மந்தார இலை போட்டிருக்கோம் பார்த்திங்களா. இப்போ இதில் நம்ம இந்த மாவை வந்து இப்போ இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு, இந்த அந்த இலையில இப்போ முதல்ல நம்ம எண்ணெயை தடவணும். இலையோட சைட்லலாம் எண்ணெயை தடவிட்டு நம்ம இதை சுருட்டி வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த இலை கடியிலையும் நம்ம வந்து கொஞ்சம்
எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இலையை அதுக்குள்ளே வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தில் இதை இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சூடு பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அதில் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணியை சூடு பண்ணியிருக்கோம். அது தண்ணி சூடாகணும். அது சூடானதுக்கப்புறமா தான் நம்ம தூக்கி வைக்க போகிறோம். அதுக்குள்ளே இதில் மாவை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாவை வந்து அப்படியே போர் பண்ணணும். அதில் ஒரு 3/4 வரைக்கும் போர் பண்ணணும். அப்போ தான் அது கொஞ்சம் எழும்பி 1/4 பகுதி வரும். இப்போ இதை வந்து தட்டணும். ஒரு 4 தட்டு தட்டிட்டு நம்ம அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாத்திரம் சூடான உடனே அதுக்குள்ள தூக்கி வைக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருக்கு. இப்போ இந்த குடலை இட்லி அதில் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 minutes to 20 minutes கொதிக்கணும். இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுக்கு இந்த காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். இது வெந்துருத்தான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். மந்தார இலையில் கமகமான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுது. நம்மளுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், காஞ்சிபுரம் இட்லி மந்தார இலையில் நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ இதை நம்ம வந்து அந்த இலையோட வாசனையெல்லாம் இதில் இறங்கி செம்ம கமன்னு ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை பீஸ் போட போகிறோம். இந்த இதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்கும்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் காஞ்சிபுரம் இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. மிளகாப்பொடி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். மிளகாப்பொடியை நம்ம நல்லா இது பண்ணி இப்போ பாருங்கள், இந்த காஞ்சிபுரம் இட்லி மிளகாப்பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மந்தார இலை வெந்ததுனால அந்த மந்தார இலை ஸ்மெல்லோட இந்த காஞ்சிபுரம் குடலை இட்லி ரெடி ஆகிடுது. நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஆனால் மிளகாப்பொடியோடையே நல்லாயிருக்கும். அது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகாப்பொடியோடு அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி ஈட்டிங். குட் டே.